இந்த 10 இயர்ஸ்ல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க. அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே. 10 இயர்ஸ் ஆக்சுவலி ஸ்ட்ரகிள்ஸுங்கிறது டெய்லி அது ஆன் பேசிஸ்ல வந்துட்டு தான் இருந்திருக்கு. ஆனா நான் நிறைய தடவை நான் நோட்டீஸ் பண்ணதில்ல. ஓகே. பிகாஸ் வாட் எவர் ஐ டூ ஐ லைக் வாட் ஐ டூ. ஸோ பிஸ்னஸ் வந்து ஒரு பேஷனோட பண்றதுனால எனக்கு வந்து டெய்லி அது ஒர்க் மாதிரியே தெரியாது. ஐ என்ஜாய் வாட் ஐ டூ. பட் தேர் யூஸ் டு பி அ லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ். ஏன்னா நான் ஈவென்ட் மேனேஜ்மெண்ட்ல இருக்கிறனால ஒரு விமனா நம்ம அந்த ஃபீல்ட்ல இருக்கும் போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸுங்க. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஈவென்ட் மேனேஜர்ஸ் நிறைய இருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்டைம்ல டிராவல் பண்ணணும், ஸ்லீப் இருக்காது, ஃபுட்டு அந்த மாதிரி இம்ப்ராப்பரா இருக்கும், டிராவல் சேஃப்டி, அது மாதிரிலாம் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். பட் அதெல்லாம் தாண்டி எனக்கு இன்னொரு என்ன சப்போர்ட்னா எங்க அம்மா அப்பா ஒரு ஓகே நீ வந்து இந்த இந்த ஃபீல்டெல்லாம் ஒரு பொண்ணுக்கு வேண்டாம் நீ பண்ணாதன்னு சொல்லியிருக்கலாம். பட் அவங்க ரியலி அவங்க 2 பேரும் எனக்கு வந்து டே அண்ட் நைட் கம்ப்ளீட்டா என் கூடயே இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏதாவது நான் டிராவல் பண்ணுவாங்க என் கூடயே. ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கோ த்ரூ பண்ணியிருக்கேன். பட் அதுக்கு வந்து நம்ம கூட இருக்கிற பீப்புள்னு சொல்லுவாங்கல்ல, நம்மளோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க தான் நம்மள வந்து பூஸ்ட் பண்றது. ஸோ அதுல ஒரு மேஜர் பில்லர் ஆஃப் சப்போர்ட் வந்து மை மாம் அண்ட் டேட் கண்டிப்பா. ஸோ அவங்க இருந்தனால எனக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. ஆனா அது என்னால ஈஸியா என்னால கடந்து வர முடியற அளவுக்கு எனக்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால எனக்கு ஸ்ட்ரகிள்ங்கிற வார்த்தை இருக்கு. ஆனா அது வந்து ஈஸியா எப்படி கடந்து போலாங்கிற லெசன் நான் நிறைய கத்திருக்கேன் வாழ்க்கையில. ஆமா. ஒரு பொண்ணா இந்த ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் பயம் இருக்கு. அந்த மாதிரி நிறைய பொண்ணுங்களுக்கு பயம் இருக்குங்க. அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதுல இருந்து எப்படி ஓவர் கம் பண்ணி வர்றது? அதுதான். ஸோ ஆக்சுவலி ஜென்ரேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு. ஒரு விமன் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்டு சோர்ஸும் பண்ணணும், வெளியே வந்து பிஸ்னஸும் பண்ணணும். அப்படிங்கிற அந்த பேலன்ஸ் ஆஃப் லைஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கு கண்டிப்பாக ஃபேமிலி சப்போர்ட் வேணும். இப்போ நிறைய ஆண்டர்பிரினர்ஸ், இப்போ விமன் ஆண்டர்பிரினர்ஸ் நிறைய வந்துட்டாங்க. இப்போ அதுக்கான டெக்னாலஜி இப்போ வந்துருச்சு. ஸோ நீங்க வெளியே வந்துதான் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்ட்டு இல்லை. நீங்க வீட்டில் உட்காந்துட்டே குழந்தை பார்த்துக்கிட்டே பிஸ்னஸ் பண்ணலாம், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், பிரெக்னென்ட் விமன் பண்ணலாம், அன்மேரிட் விமன் பண்ணலாம், மேரிட் விமன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து டெக்னாலஜி அதுக்கான இருக்கு, அதுக்கான ரிசோர்சஸ் நிறைய இருக்கு, அதுக்கான எல்லா சப்போர்ட்டும் இப்போ இருக்கு நம்மளுக்கு. ஸோ அந்த காலத்துல தான் நம்ம அதெல்லாம் பயந்துட்டு இருந்தோம், இது பண்ண எப்படி அப்படிங்கிற மாதிரி. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா ரிசோர்சஸ், அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் வந்துருச்சு. ஸோ ஒரு விமனா பண்றது கஷ்டம்தான். ஆனா அது வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கதான் செய்யும். பட் அது நம்ம கிட்ட இருக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ் தான். நம்ம அதான் வெளியே வந்து தான் பண்ணணும்ட்டு இல்லை. ஸோ வீட்டில் இருந்து தான் பண்ணணும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சின்னதாக ஆரம்பிச்சு ஆன்லைன்ல கூட பண்ணலாம். ஸோ நம்ம மேல இருக்கிற நம்ம கான்ஃபிடன்ஸ் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அவ்வளோதான்.